Hi friends, welcome to our channel. நான் உங்க பாரதி. இந்த அடிக்கிற வெயில்ல என்ன சமைக்கிறதுன்னு மண்டே குழப்பறதும் இல்லாம அரை மணி நேரம் கூட கிச்சன்ல நிக்க முடியலங்க. உங்களுக்காண்டி தான் சூப்பரான ஒரு ரெசிபி எடுத்திருக்கேன். ஒன் பார்ட்லயே செஞ்சு முடிச்சிடலாம். திணை அரிசி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். திணை அரிசி தேங்காய் பால் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. ஒரு கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். திணை அரிசி நல்லா ஊறிடுச்சு. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு ஊறி வரணும். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். கேரட் எடுத்திருக்கேங்க. ஒரு தக்காளியை வந்து பொடியா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கியிருக்கேங்க. காய்கறி வந்து உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேரட் தான் இருந்தது. பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸு, பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஒரு தேங்காய் எடுத்து நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். மீன் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சுங்க. இது நல்லா உருகட்டும். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய்யும் உருகி வந்துருச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பொரியட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து இப்போ கண்ணாடி பதம் வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டும் சோயா சங்கும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து இன்றைக்கி கேரட் மட்டும்தான் இருந்தது, அதனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோட பட்டாணி, பீன்ஸு, உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம்.
நல்லா வதங்கிருச்சுங்க, நிறமும் மாறிடுச்சு. இப்போ திணை அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் திணை அரிசிக்கு வந்து 3 கப் திக்கான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து அடிக்கடி இந்த திணை, குதிரைவாளி, குருணை, அதுக்கப்புறம் கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரியான சத்தான ஐட்டத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான அரிசியில் நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கும் தெரியும். நம்மளுடைய பாரம்பரியமான இந்த அரிசிகளை நம்ம ரொம்பவே மறந்துட்டு வரோம். இப்போ நம்ம இதெல்லாமே நம்ம அடிக்கடி டெய்லியும் சாப்பிடலைனாலும் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வரும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மறக்காமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இதெல்லாமே கடத்திட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பால், கேரட், காய்கறிகள் இதெல்லாமே நம்ம சேர்த்து நம்ம செய்யறதுனால இந்த வெயிலுக்கு வந்து நம்ம குடலில் வந்து காரமாக அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வயிறு வலி, அப்புறமா வந்து குடல் புண்ணாகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் அடிக்கடி நீங்கள் தேங்காய் பாலை வந்து உங்கள் உணவோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடி போட்டு மூடியாச்சு. 3 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கமன்னு சூப்பராக வாசனையாக அடிக்குது. திணை அரிசி தேங்காய் பால் சாதம் நல்ல உதிரியாக செம்மையாக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தேங்காய் பால் சாதத்தோட முட்டை தொக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான வீடியோலாம் நான் அடுத்தடுத்து போட போகிறேன். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.